ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஓட்டர் ஸ்லிப் எப்படி மொபைல் மூலிமா டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில ஏரியாவில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இன்னும் ஒரு சில ஏரியாவில் வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. ஸோ மொபைல் மூலிமா டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு அது மூலிமா கூட நீங்கள் ஓட்டு போட்டுக்க முடியும். ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சிங்கில் ஓட்டர் ஸ்லிப் 2024ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் ரோல் சம்மரி ரிவிஷன் சொல்லி ப்ளூ கலரில் இருக்கும். www.election.tn.gov.in சொல்லி இந்த வெப்சைட் நேமு. ஸோ இதோட வெப்சைட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுறீங்க அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே என்டர் ஆகிக்கோங்க. ஸோ அது ஃபஸ்ட் வெப்சைட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமுக்கு பக்கத்தில் ஓர் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எலக்ட்ரால் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரால் ரோல்னு சொல்லியிருக்கும், அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் ஃபியூ செகண்டில் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இபிக் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் கேப்சான்னு சொல்லியிருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கிற கேப்சாவை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிடுங்க. கேப்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து கீழே ஷோ ஆகும். ஸோ ரைட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, வியூ டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததீங்க உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷனோட அந்த பேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்லீப்பை வச்சு நீங்கள் ஈஸியாகவே ஓட்டு போட்டுக்க முடியும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.